பழம் வேணான்னு சொல்லிட்ட. அதான் மாதுளை ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். ஒழுங்கா இதை குடி. நீ இதை முழுசா குடிச்சு முடிக்கணும். குடி. குடி ரத்னா. முடியல. சொல்றோம்ல உடம்பு சரியாகணும், குடி. டேய், என்னடா எங்க போன? ஆளைய காணோம். மனசுலாம் ஒரே தெளிவு இல்லாம இருந்துச்சு. அதான் அப்ப முருகன் கோயில் போயிட்டு கொஸ்டின் பேப்பர் காணாம போச்ச, எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு குழப்பத்துல இருந்தேன். அதான் மனசுல ஒரு தெளிவோட வந்திருக்கேன். என்ன பிரசாதம் எடுத்துங்க. பனி முருகா. அப்பனா உனக்கு இப்போ ஒரு தெளிவு வந்துருச்சு. சொல்லு, இப்போ எங்க இருந்து உன் தேடல ஆரம்பிக்க போற? இல்லை ரத்னா, ஏ அறிவு, இங்க வாங்க. இல்லை, இப்ப நான் கேட்குற கேள்விக்கு எந்த ஒளிவு மறைவு இல்லாம நல்லா தெளிவா பதில் சொல்லுங்க. கேளுங்க. அந்த குடும்பம் தான் அதை திருடி இருப்பாங்கன்னு எப்படி இல்லை அவ்வளவு உறுதியா சொல்லுதிய? அவரை தவிர வேற யாரும் இதை பண்ணிருக்க முடியாதுன்னு என் மனசு சொல்லுது. பொதுவா மனசு சொல்றதை நம்புறவனா கண்டிப்பா அவர் தான் இதெல்லாம் பண்ணிருக்கணும். இல்லை, இது எடுக்கிறதுனால அவங்களுக்கு என்ன லாபம்? அதனால என்ன பிரயோஜனம் அவங்களுக்கு? அதான் சண்முகம், எனக்கு ஒண்ணுமே புரியல. பப்ளிக் கொஸ்டின் பேப்பரை திருடுறவங்க வழக்கமா செய்யறது ஒன்னே ஒண்ணுதான். கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணி அத பப்ளிக் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு அதிக விலைக்கு விற்பாங்க. அந்த பணம் தான் அவங்க நோக்கமா இருக்கும். ஆனா இப்போ வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகாம இருக்கு. சோ திருடுனவங்க அதை இப்போ வரைக்கும் விற்க முயற்சி பண்ணவே இல்லை சண்முகம். ஆமாண்ணே, கொஸ்டின் பேப்பரை திருடுறதுக்கு காரணம் நிச்சயம் அவங்க அவுட் பண்ற நோக்கமே இல்ல. வேற ஏதோ ஒரு நோக்கம் இருக்குன்னு. ஆனா வேற என்ன நோக்கம் இருக்க போகுது? உன்னை பழி வாங்க தான் இதை செஞ்சிருக்காங்க. ஏன் இப்ப அவன் அந்த கொஸ்டின் பேப்பரை திருடிட்டான், அதுக்கப்புறம் அவன் எதுவுமே செய்யலையே, சும்மா தானே இருக்கான். அதான் மாமா எனக்கும் புரியல. அப்பா, எனக்கு என்னமோ அந்த சாமி தான் ஒரு மனசுல புகுந்து அந்த கொஸ்டின் பேப்பரை அவுட் பண்ணாம வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுல சாமி என்ன பண்ணுச்சு? இவ்வளவு நேரம் கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணி எவ்வளவு கெட்ட பேரை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கணும். அதையே அவங்க பண்ணல. இவ சொல்றதுலயும் ஒரு உண்மை இருக்குடா. கண்டிப்பா நல்லது நடக்கும்னு எனக்கு தோணுது. ஏம்ல, அந்த பையன் பேர் என்ன சொன்னீங்க? சுரேஷா? ஆமாண்ணே. அவங்க கூட படிக்கிற பயல் யாராச்சும் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா? இல்லை கனி, அண்ணே, உனக்கு யாராச்சும் தெரியுமா? தெரியும்ண்ணே. பக்கத்து வீட்டுல ஈபில வேலை பாக்குற முருகேச மாமா இருக்காருல்ல, அவரோட பையன் கார்த்தி சுரேஷ் கூட தான் படிக்கிறான். இல்லை, ஓடு ஓடு, அந்த பையல முதல்ல கூட்டு வா. சரிண்ணே. இவன் தானே கார்த்தி? கார்த்தி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. முருகேச மாமா மௌனா நீ? பள்ளிக்கூடத்துல படிக்கியா? ஆமா மாமா. நீ அந்த சுரேஷ் பையன் இருக்கான்ல, அவங்க கிளாஸ் தானே நீ? ஆமா. அந்த பையனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்னாச்சு? என்ன தெரியணும் மாமா? இல்லடா, உங்க அப்பா அம்மா யாரு, என்ன தொழில் பண்ணுதாவ, இதெல்லாம் தெரியுமா? தெரியும் மாமா. மாமா, அவனை பெரும்பாலும் சுரேஷோட மாமா தான் ஆட்டோல கொண்டு வந்து டிராப் பண்ணுவாரு. அவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப ரேரா தான் வருவாங்க மாமா. அந்த மாமாவோட பேர் என்னப்பா? ராஜாக்கா, ஆட்டோ ராஜான்னு சொல்லுவாங்க. அவங்க மாமா யாரு, வீடு எங்கன்னு தெரியுமா? அவங்க வீடு தெரியாது மாமா, ஆனா சுரேஷோட வீடு தெரியுமாமா எனக்கு. அவரை நேர்ல பாத்திருக்கியா நீ? பாத்திருக்கேன் மாமா. தினம் ஸ்கூலுக்கு வரல, அப்ப பாப்பேன். அவரை நேரா பார்த்தா அடையாளம் கண்டுபிடிச்சிருவியா? நிச்சயமா மாமா, கண்டுபிடிச்சிருவேன். சரிடா, இப்ப நேரமாச்சு, நாளைக்கு காலையில உன்னை கூப்பிடுதேன். நீ அப்ப வந்து அடையாளம் காட்டுதியா? சரி மாமா. சரிடா, சூப்பரா, போய் படுத்துக்க போ. முருகேஷ் மாமா கேட்டதா சொல்லு போ. சரி மாமா. எதுக்கு இதெல்லாம்? எத்தனை நாளைக்கு இதெல்லாம்? தெரியல. புரியல. எல்லாம் அப்பனை பத்தி தான். போச்சுடா.
இப்ப எதுக்குடா உனக்கு அவரோட நினைப்பு? எனக்கு இந்த மளிகை கடைலாம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஜவுளி வியாபாரம் பார்த்துட்டு இருந்த அந்த கதை தெரியுமா உனக்கு? ஆமா தெரியும். அம்மா உன்கிட்ட சேலை வாங்கியிருக்காங்கல்ல. அப்ப கொஞ்ச நாள் ஜவுளி வியாபாரம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு பர்ச்சேஸுக்கு குஜராத்துக்கு போவேன், அகமதாபாத். அட்ரஸ் சக்க, இது எனக்கு புது நியூஸா இருக்கே. இந்த மாதிரிதான் ஒரு வாட்டி போயிருந்த நேரத்துல குஜராத்தில் பெரிய கலவரம். ம். அந்த ஜவுளி கடை முதலாளி இங்க இருந்தா பாதுகாப்பா இருக்காதுப்பா, வா என் கிராமத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஒரு கிராமத்துக்கு என்ன கூட்டு போயிட்டாரு. பாரா, இப்படிலாம் மனுஷங்க இருக்காங்களா? நான் அங்க தங்கிட்டு இருந்த நேரத்துல, இல்ல சார் நான் வெளில படுத்துக்கிட்டேன், நீங்க உள்ள படுத்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னேன். இல்ல இல்ல இங்க வெளியெல்லாம் படுக்காத, சிங்கம் ஊருக்குள்ள வரும்னு சொன்னாரு. ஆ, சிங்கம்மா? ஆமால, ஐயோ கடவுளே. அந்த ஊருக்குள்ள சிங்கம் சர்வ சாதாரணமா வந்து போகுமா. நானும் டாக்குமெண்ட்ரியில அதெல்லாம் பார்த்திருக்கேன். இந்த ஃபாரஸ்ட் குஜராத்ல தானே இருக்கு? அது எனக்கு தெரியல, ஆனா அந்த கிராமத்துக்கு சிங்கம் இந்த மாதிரி அடிக்கடி வந்து போகுமா. வந்து போறப்பெல்லாம் ஏதாவது ஒரு நாய், ஆடு, மாடு, கண்ணுக்குட்டி அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று அடிச்சு கொண்டு போயிடுமா. ஆனா இது வரைக்கும் ஒரு மனுஷனை கூட அடிச்சதில்ல அப்படின்னு அந்த முதலாளி சொல்லுதாரு. இஸ் இட்? ஆமால, அந்த சிங்கத்துக்கு மனுஷ கறினாலே பிடிக்காதான், மனுஷனை மட்டும் அது எதுவும் செய்யாதான். ஆனா இங்க பாத்தியா, உன் அப்பனுக்கு என்னதான்ல அப்படி வேணும், நம்ம குடும்பத்தோட செத்தாதான் அவன் நிம்மதியா இருப்பானா.